So exercise 5.2 3 less third subdivision, find the equation of hyperbola passing through 5 comma minus 2 and length of the transverse axis along x-axis, okay, and length uh, x-axis and of length 8 units, okay, length is 8 units, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஹைப்பர்போலா சொல்லியிருக்கான். அந்த ஹைப்பர்போலா எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னா 5 கமா -2ங்கிற ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் லென்த் ஆஃப் 8 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் 8 யூனிட்ஸ், ஓகேவா. ஸோ இதான் ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இங்கே பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5,2 வழியாக பாஸ் ஆகுன்னு சொல்லலாம். அப்படின்னா எங்கே வரும் பாயிண்ட்டு இங்கே வரும், ஓகேவா. 5,-2 இங்கே மார்க் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஹைப்பர்போலா அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் தான் வரும், சரியா. இந்த இது தான் வரும், சரிங்களா. அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் தான் வரும். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் வரும், சரிங்களா. இங்கே பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணால கண்டிப்பாக அலாங் த எக்ஸ் ஆக்சிஸில் வரும். லென்த் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னது இன்னொரு இந்த சைடு ஒன்று இருக்கும். இந்த பக்கம் வெர்டிசிஸ் பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஃபோக்கை பாயிண்டாக இருக்கும். திஸ் இஸ் அ சென்டர் பாயிண்ட், திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட், ஓகேவா. திஸ் இஸ் அ டைரக்ட்ரிக்ஸ் லைன், திஸ் இஸ் அ டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட், ஓகேவா. திஸ் இஸ் அ வெர்டெக்ஸ் பாயிண்ட், திஸ் இஸ் அ இங்கே வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும், ஓகேவா. அதான் இது, ஓகே. இதுதான் ஹைப்பர் போலாவில், இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது டிஸ்டன்ஸ் வந்து ஏ பை இ, ஓகேவா. டிஸ்டன்ஸ் ஏ பை இ. அதுவே சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஃபோக்கை வரைக்கும் டிஸ்டன்ஸு ஏஇ, ஓகேவா. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஏ, புரியுதா. இது ஏ பை இ, இதிலேருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஏ. சப்போஸ் இதிலிருந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ, ஓகே. திஸ் இஸ் ஏ பை இ, ஏ இங்கே வந்து ஏஇ, இதுதான் அது, சரியா, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லென்த் ஆஃப் அண்ட் லென்த் ஆஃப் 8 யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ்க்கு இந்த டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் தான் அது, ஓகேவா. தட் இஸ் 2a ஈக்குவல் டு a இஸ் ஈக்குவல் டு 4. c ஈக்குவல் டு h, k வந்து சென்டர் பாயிண்ட் வந்து அலாங் த இதில் தான் ஆக்சிஸ் தான். ஸோ அதனால் 0,0 c ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஓகேவா. ஸோ h இன் k வந்து 0 அப்படின்னா x ஸ்கொயர் டிவைட் பை 16, ஓகேவா. 16 வந்து ஏ வந்து தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு, ஏன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எக்ஸ் வரும், ஏ வரும், ஓகே. ஸ்கொயர் பை 16 டிவைட் பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மற்ற எதுவுமே கொடுக்கல, சரியா. இப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த ஹைப்பர்போலா 5,-2ங்கிற ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த பாயிண்ட் வந்து இந்த ஹைப்பர்போலா மேலே தான் இருக்குது. அப்புறம்னா என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டை கொண்டாந்து போய் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஓகேவா. இந்த பாயிண்ட்ஸ் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும், பண்ணலாம். சப்போஸ் இந்த பாயிண்ட்லேருந்து தள்ளி இருந்ததுன்னா பண்ண முடியாது. இந்த ஹைப்பர்போலா லைன் மேலே போனால் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸ் 5 ஸ்கொயர் பை 16 -2 ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இது சிம்பிளை பண்ணுறோம். 20 ஸ்கொயர் பை 16 4 டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ -4 b square is equal to 1 minus 25 by 16. So 4 divided by b square is equal to 25 by 16 minus 1. So 4 divided by b square, இதான் LCM எடுக்கிறோம். 25 minus 16 divided by 16. So 9 by 16. So b square is equal to 4 into 16 divided by 9. So total 64 divided by, so b square is equal to 64 divided by 9. So இப்போ ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணலாம். x square divided by 16 minus y square divided by 64 divided by 9 is equal to 1. So 9 மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் 9y ஸ்கொயர் டிவைட் பை 64 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் வந்து ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கை பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, டைரக்ட்ரிக்ஸ் லைன் கொடுத்துருந்தாங்க, ஈஸியாக சென்டர் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஓகே. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வரையும் இந்த ஹைப்பர்போலா பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 8 யூனிட்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே 5 - 2 குறிக்கும் போதே தெரிஞ்சிடும் அது அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் தான் கண்டிப்பாக வரணும், சரியா. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இது 2a, ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஹைப்பர்போலாவில் என்ன பண்ணுவீங்க, எலிப்ஸ்லேயும் அதே மாதிரி தான் 2a தான், சரியா. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்னால் 2a, மைனர் ஆக்சிஸ்னால் 2b டிஸ்டன்ஸ். இங்கே அதே மாதிரி தான் 2 பாயிண்ட் இருக்குது.
ஹைப்பர்போலாவில் 2 பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ். இங்கே இருக்கிற ஏவுக்கும் ஏ டேஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 2a தான். எலிப்ஸ்லேயும் அதேமாதிரி ஏ டேஸ் இப்போ 2a தான். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைனுக்கு டிஸ்டன்ஸ் a/e. சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் வந்து a. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் ae. ஸோ தெரியுங்களா? இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான், கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு 2a = 8, a = 4 கண்டுபிடிச்சிங்க. சென்டர் பாயிண்ட் 0,0ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹைப்பர்போலா ஏதோ ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, 5,-2 பாயிண்ட் வழியாக ஜாயின் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் கொண்டு போய் இந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. பண்ணோன்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு b² கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், b² ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? தேங்க்யூ.